ஒரு பிஎஃப் மெம்பரோட பிஎஃப் அக்கௌண்ட்டில் எம்ப்ளாயி ஷேர் மற்றும் எம்ப்ளாயர் ஷேர் அப்படின்னா என்ன, இந்த எம்ப்ளாயி ஷேர் மற்றும் எம்ப்ளாயர் ஷேரை எப்போ வித்ட்ரா பண்ண முடியும், இதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பொதுவாக பிஎஃப் அமௌண்ட்டை கிளைம் பண்ண ஃபார்ம் 31, ஃபார்ம் 19 மற்றும் ஃபார்ம் 10C இந்த 3 ஃபார்மை தான் பெரும்பாலும் யூஸ் பண்ணுவாங்க. பிஎஃப் அமௌண்ட்டை வித்ட்ரா பண்ண ஒரே ஃபார்ம் இருந்தால் போதுமே, எதுக்காக இந்த 3 ஃபார்மை வச்சுருக்காங்க அப்படின்னு உங்களுக்கு தோணலாம். அதை தெரிஞ்சிக்க நீங்கள் முதல்ல எம்ப்ளாயி ஷேர் மற்றும் எம்ப்ளாயர் ஷேரை பற்றி தெரிஞ்சுக்கணும். பொதுவாக ஒரு பிஎஃப் மெம்பரோட பிஎஃப் அக்கௌண்ட்டில் ஒவ்வொரு மாதமும் 2 விதமான கண்ட்ரிபியூஷனை செலுத்துவாங்க. அதாவது 2 விதமான பங்களிப்பை செலுத்துவாங்க. ஒன்று எம்ப்ளாயி ஷேர், அதாவது பணியாளரோட பங்களிப்பு. ரெண்டாவது எம்ப்ளாயர் ஷேர், அதாவது முதலாளியோட பங்களிப்பு. இந்த 2 விதமான பங்களிப்பை தான் ஒவ்வொரு மாதமும் பிஎஃப் அக்கௌண்ட்டில் செலுத்துகிறாங்க. இதில் எம்ப்ளாயி தரப்பிலிருந்து 12%, அதே அளவு 12% பங்களிப்பை எம்ப்ளாயர் தரப்பிலிருந்தும் செலுத்துவாங்க. பிஎஃப் அக்கௌண்ட்டில் இபிஎஃப் மற்றும் இபிஎஸ் அப்படின்ற 2 விதமான ஸ்கீம் இருக்கு. இபிஎஃப் அப்படின்றது எம்ப்ளாயி ப்ராவிடென்ட் ஃபண்ட், இபிஎஸ் அப்படின்றது எம்ப்ளாயி பென்ஷன் ஸ்கீம். இதில் எம்ப்ளாயி தரப்பிலிருந்து செலுத்தப்படும் 12% பங்களிப்பை அப்படியே இபிஎஃப், அதாவது எம்ப்ளாயி ப்ராவிடென்ட் ஃபண்ட் ஸ்கீமில் டெபாசிட் பண்ணுவாங்க. ஆனால் எம்ப்ளாயர் தரப்பிலிருந்து செலுத்தக்கூடிய 12% பங்களிப்பை 2ஆக பிரிப்பாங்க. அதில் 3.67% இபிஎஃப் ஸ்கீம்லையும் மீதி இருக்கிற 8.33% பென்ஷன் ஸ்கீம்லையும் டெபாசிட் பண்ணுறாங்க. இப்படி தான் ஒவ்வொரு மாதமும் எம்ப்ளாயி ஷேர் மற்றும் எம்ப்ளாயர் ஷேரை பிஎஃப் அக்கௌண்ட்டில் டெபாசிட் பண்ணுறாங்க. இப்போது உங்களுக்கு எம்ப்ளாயி ஷேர் மற்றும் எம்ப்ளாயர் ஷேரை பற்றி தெரிஞ்சிருக்கும். அடுத்து எம்ப்ளாயி ஷேர், எம்ப்ளாயர் ஷேர் மற்றும் பென்ஷன் ஸ்கீமில் இருக்கக்கூடிய பணத்தை எப்போ வித்ட்ரா பண்ண முடியும்னு பார்க்கலாம். நீங்கள் ஒரு ஜாபில் இருக்கும்போது உங்கள் பிஎஃப் அக்கௌண்ட்டை லாகின் பண்ணி கிளைம் பண்ணுற ஆப்ஷனுக்கு போனீங்க அப்படின்னா அதில் உங்களுக்கு ஃபார்ம் 31 மட்டும்தான் அவைலபிளாக இருக்கும். அந்த ஃபார்ம் 31 யூஸ் பண்ணி பிஎஃப் அக்கௌண்ட்டில் அட்வான்ஸ் அமௌண்ட்டை கிளைம் பண்ண முடியும். அதாவது நான் ஏற்கனவே பிஎஃப் அக்கௌண்ட்டில் இபிஎஃப் மற்றும் இபிஎஸ் அப்படின்ற 2 ஸ்கீம் இருக்குன்னு சொன்னேன். அதில் இபிஎஃப்ல இருக்கக்கூடிய எம்ப்ளாயி ஷேரை ஃபார்ம் 31 யூஸ் பண்ணி வித்ட்ரா பண்ண முடியும். சப்போஸ் நீங்கள் ஃபார்ம் 31 யூஸ் பண்ணி எம்ப்ளாயர் ஷேரை வித்ட்ரா பண்ணணும் அப்படின்னா 3 காரணங்களுக்காக மட்டுமே வித்ட்ரா பண்ண முடியும். அது என்னென்ன காரணங்கள் அப்படின்னா, முதல் காரணம் நீங்கள் ஒரு வீடு அல்லது ஃப்ளாட்டை பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்படின்னாலோ இல்லை வீடு கட்டுறீங்க அப்படின்னாலோ இபிஎஃப்ல இருக்கிற எம்ப்ளாயி ஷேர் மற்றும் எம்ப்ளாயர் ஷேர் இந்த 2ஐயும் இன்ட்ரெஸ்டோட வித்ட்ரா பண்ண முடியும். ஆனால் இந்த காரணத்துக்காக நீங்கள் வித்ட்ரா பண்ணணும் அப்படின்னா நீங்கள் 5 வருஷம் ஒர்க் பண்ணியிருக்கணும். அடுத்து 2வது காரணம் நீங்கள் ஹவுசிங் லோனை எடுத்திருக்கீங்க அப்படின்னா அதை ரீபேமெண்ட் பண்ணுறதுக்கு எம்ப்ளாயி ஷேர் மற்றும் எம்ப்ளாயர் ஷேர் இந்த 2ஐயும் இன்ட்ரெஸ்டோட வித்ட்ரா பண்ண முடியும். ஆனால் இந்த காரணத்தை யூஸ் பண்ணி நீங்கள் வித்ட்ரா பண்ணணும் அப்படின்னா நீங்கள் 10 வருஷம் ஒர்க் பண்ணியிருக்கணும். 3வது காரணம் நீங்கள் ஒர்க் பண்ணுற கம்பெனியை 6 மாதத்துக்கும் மேலே க்ளோஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, மேலும் அந்த 6 மாசமா நீங்கள் எந்த இழப்பீடும் பெறாமல் அன்எம்ப்ளாய்டாக இருந்தீங்க அப்படின்னா எம்ப்ளாயர் ஷேரை இன்ட்ரெஸ்டோட வித்ட்ரா பண்ண முடியும். ஃபார்ம் 31 யூஸ் பண்ணி இந்த 3 காரணங்களுக்காக மட்டும்தான் எம்ப்ளாயர் ஷேரை வித்ட்ரா பண்ண முடியும். அடுத்து நீங்கள் ஜாபை ரிசைன் பண்ணிவிட்டு 2 மாதத்துக்கு அப்புறம் டேட் ஆஃப் எக்ஸிட்டை அப்டேட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு கிளைம் பண்ணுற ஆப்ஷனில் அடிஷ்னலாக ஃபார்ம் 19 மற்றும் ஃபார்ம் 10C அப்படின்ற 2 ஃபார்ம் ஷோ ஆகும். இதில் ஃபார்ம் 19 யூஸ் பண்ணி இபிஎஃப்ல இருக்கிற எம்ப்ளாயி ஷேர் மற்றும் எம்ப்ளாயர் ஷேரை இன்ட்ரெஸ்டோட வித்ட்ரா பண்ண முடியும். இந்த ஃபார்ம் 19 பிஎஃப் ஃபைனல் செட்டில்மெண்ட் ஃபார்ம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த ஃபார்ம் 19 யூஸ் பண்ணி எந்த காரணமும் இல்லாமல் முழு பிஎஃப் அமௌண்ட்டையும் வித்ட்ரா பண்ண முடியும். அடுத்து ஃபார்ம் 10C. இந்த ஃபார்ம் 10Cயை யூஸ் பண்ணி இபிஎஸ், அதாவது எம்ப்ளாயி பென்ஷன் ஸ்கீமில் இருக்கிற பணத்தை வித்ட்ரா பண்ண முடியும். சப்போஸ் இந்த பென்ஷன் ஸ்கீமில் இருக்கிற பணத்தை வித்ட்ரா பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட சர்வீஸ் பீரியட் போயிடும். அதுக்கப்புறம் உங்கள் சர்வீஸ் பீரியட் ஃபர்ஸ்ட்ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ நீங்கள் பென்ஷன் பணத்தை வித்ட்ரா பண்ணும்போது யோசிச்சு வித்ட்ரா பண்ணுங்க. இந்த வீடியோவில் எம்ப்ளாயி ஷேர் மற்றும் எம்ப்ளாயர் ஷேர் பற்றியும், மேலும் எம்ப்ளாயி ஷேர், எம்ப்ளாயர் ஷேர் மற்றும் பென்ஷன் ஸ்கீமில் இருக்கிற பணத்தை எந்த ஃபார்மை யூஸ் பண்ணி வித்ட்ரா பண்ணுறது மற்றும் எப்போ வித்ட்ரா பண்ண முடியும்னு பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன்.